ஹலோ எவ்ரிவன். ஸோ இன் திஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் காம்போனன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம எப்படி ஒரு ஃபங்ஷன் காம்போனன்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கிரியேட் பண்ணி, அந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் பண்ணியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேம் ஃபங்ஷன் காம்போனன்ட் மாதிரி ஒரு கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறேன் வித் தி நேம் main.js. ஸோ இது வந்து நம்ம கிளாஸ் காம்பனன்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் தான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஆனால் கிளாஸ் காம்பனண்ட்ல வந்து இன்னொரு இதுவும் சேர்த்து இம்போர்ட் பண்ணோம். என்னதுன்னா காம்பனன்ட். ஓகே, இந்த காம்பனண்ட்டும் சேர்த்து கிளாஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்றப்போ நீங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸ் வித் தி நேம் component name and then extends react component. Okay, so it extends react component and then open. ஸோ கிளாஸ் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளே எப்பயும் ஒரு ரெண்டர் மெத்தட் இருக்கணும் as I said before. and then ரெண்டர்க்குள்ள HTML ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு h1 டேக் கொடுத்துக்கலாம். HTML content class காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த காம்பனண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் தென் காம்பனண்ட் நேம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த கிளாஸ் காம்பனண்ட்டை கால் பண்ண போகிறோம். இதுலனா app.jsல. இதில் தான் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோம்ன்றது தான் ஃபங்க்ஷன் காம்பனண்ட். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா main.js from component main class component வந்து import பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மெயினை வந்து கால் பண்ணுறோம். ஓகே, கால் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே வரும். ஸோ உங்களுக்கு இது வந்து கிளாஸ் காம்பனண்ட் வச்சு ரெண்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வச்சு ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு ஒரு ரெண்டர் மெத்தட் இருக்கணும். அது ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ JSX. ஸோ JSX பற்றி என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், கிளாஸ் காம்பனண்ட்க்கும் ஃபங்க்ஷன் காம்பனண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணலாம். எஸ், நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வந்து ஸ்டேட்லெஸ் காம்பனண்ட், கிளாஸ் காம்பனண்ட் வந்து ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட். ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட்னா பை டிஃபால்ட்டாக கிளாஸ் காம்பனண்ட் சில இன்பில் ஸ்டேட்ஸ் இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஓகேவா? இதே ஃபங்க்ஷன் காம்பனண்ட்ல அது இருக்காது. இப்போ பேசிக்கலி நீங்க எது யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க கிளாஸ்லயும் பண்ணலாம், ஃபங்க்ஷன்லயும் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ நீங்க வந்து ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டை சூஸ் பண்ணிருக்கிறது பிகினர்ஸா இருக்கும் போது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுல டிஃபால்ட்டா திஸ் கீவேர்ட் இருக்காது. கிளாஸ் காம்பனண்ட்ல திஸ் கீவேர்ட் இருக்கும். ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வந்து ஸ்டேட்லெஸ் காம்பனண்ட், கிளாஸ் வந்து ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் வந்து பிகினராக இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.